ஆக்சுவலி இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னா, ஸோ கம்பெனி வந்து ஒரு மியூசியத்துக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரி மியூசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இதுவரை பார்க்காத ஒரு மியூசியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே ஸோ கலராக ஒரு லைட்டிங்லாம் அடித்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட்டு ஸோ எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ வேறு மாதிரி இருக்க போதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த மியூசியம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீம் லேப் ஃபினோமினா. பேரே வித்தியாசமாக இருக்குல்ல. ஆக்சுவலி இது வந்து ஜப்பானில் வந்து ஆல்ரெடி இருக்குங்கிறாங்க. பட் ஐ எம் நாட் ஷுர். பட் இது வந்து ஜப்பான் கம்பெனியோட ஒரு கொலாபரேஷன் பண்ணி தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் டீம் லேப் ஃபினோமினா. ஸோ இந்த மியூசியம் தான் போகிறோம். ஸோ இதான் என்ட்ரன்ஸ். தேட்டருக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி அதுதான் வந்து டிக்கெட் கவுண்டர். ஸோ ஆக்சுவலி இங்கே இருந்தால் நம்ம எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க. இதுதான் டிக்கெட்டு. ஸோ ஃபஸ்ட் இந்த ரூம் தான் கூட்டி வந்துருக்காங்க. வால் தான் நம்ம ப்ரொஜெக்டர் மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த வாலில் வந்து அந்த டிஸ்பிளே வந்து ப்ளே ஆகுது. பட் கை வச்சோம் அப்படின்னா நார்மலாக வால் தாங்க. அது லைட்டிங் கலர்லாம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த சைட்லலாம் ஃபுல்லாக கிளாஸ் வச்சுருக்காங்க. பட் நமக்கு கிளாஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு அவதாரில் ஒரு கிராஃபிக்ஸில் ஒரு ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது நிஜமால. ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ செகண்டு ஸோ வேறு இதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டன்னல் வழியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த இங்கே ஷூவை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. காரிடோரில் போயிட்டே இருக்கும். ஆனால் போய்கிட்டே இருக்கு. இப்போ அடுத்த ஒரு இடத்துக்கு கூட்டி வந்திருக்காங்க. கீழே ஃபுல்லாக அந்த ஃபென்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஃபென்ஸ் மாதிரி ஆக்சுவலி அது கீழேயும் வந்து பள்ளம் நினைக்கிறாரு. வித்தியாசமாக இருக்குங்க. ஃபுல்லாக வந்து அந்த லைட்டுடைய ரிஃப்ளெக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து அதை என்ன சொல்லணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியல. பட்டு அதை பார்த்து வந்து ரசிக்க தான் முடியுமே தவிர நம்மளால் ஒன்றுமே பேசுகிறதுக்கே தோணலை. ஸோ இப்படிலாமா செய்வாங்க அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள், பள்ளி முதல்ல எல்லாம் போடுற மாதிரி, முதல்ல பாம்பு ஸோ எல்லாம் போகிற மாதிரி இருக்குது. குரோக்கடைலுக்கு மேலே வந்து என் பேர் எழுதியிருக்கேன். ஸோ அந்த குரோக்கடைல் வந்து இங்கே வருமா, ஸோ அதை ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இங்கே ஒருத்தர் வேறு ஒரு நேம் அப்படியே தெரியுது போல. ஆக்சுவலி என்னுடைய பேக் வந்து அங்கே மிஸ் பண்ணிட்டேன் உள்ளே. ஸோ ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சா, ஸோ எங்கே வச்சேனே தெரியல. கடைசியில் அந்த பேக்கை வந்து திருப்பி நான் போய் தேடி போனேன். ஸோ பேக் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபோனில் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபோன் ஆஃபீஸில் நிற்கிறேன். ஸோ என் ஐடியா வாங்கி செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ
ஃபைனலாக நம்ம வந்தாச்சு. கரெக்டாக ஒரு 2 hours உள்ளே இருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக இருட்டு தான். ஸோ வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. உள்ளே வந்து லாகிங் பண்ண முடியாது, ஏன்னா ஃபுல்லாக மியூசிக்னால ஒன்றுமே பேசுகிறதும் கேட்காது. பட் வந்து நம்மளால் அங்கே வந்து ஃப்ளாஷ் லைட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து நான் வீடியோ மட்டும் தான் ஷூட் பண்ணேன். ஸோ அதுவும் எல்லா இடத்துலையும் வீடியோ எடுக்க முடியலங்க, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ நிறைய இந்த வாட்டர்லலாம் நடந்து போனதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல எடுக்க முடியல. ஸோ ஓகே, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பார்த்தது கூட கிடையாது. பட் நல்லா இருந்துச்சு. பட் ரேட்டு அப்படின்னு பார்க்குறப்போ 151 dirhams. ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா 3000, 3500, 4000 வரும். ஸோ ஓகே, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.